பாதிப்பு வருது. உங்களால இப்போ 8ஆம் வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து அ கெட்டு போயிடுச்சுன்னா, உங்களால சரியா வீடு வாங்க முடியாது. வீடு ரிலேட்டட்ல ப்ராப்ளம் வரும். பிளட் ரிலேட்டட்ல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்படியெல்லாம் இருக்கும்போது, அத நீங்க சப்சிடைஸ் பண்ணணும். அந்த கஷ்டங்கள நீங்க சப்சிடைஸ் பண்ணணும்னா, சிம்பிளானது ஆஸ்ட்ராலஜர்ட்ட போறதுக்கு பதிலா, நீங்க வந்து ஹோமத்த வளர்க்கலாம். அந்த ஹோமம் வளர்க்கும்போது, கணபதி ஹோமம் வளர்க்கலாம். இல்லன்னா உங்க முருகனுக்கும் தனியா ஹோமம் கிடையாது. நவகிரக ஹோமம் வளர்க்கலாம். சுதர்சனம் ஐயங்காரா இருந்தா சுதர்சன ஹோமம் பண்ணலாம். மத்த எல்லாருமே வந்து ஒரு ஹோமத்த வளர்த்து திருச்செந்தூர் முருகனோ, சுவாமி மலையோ, திருவண்ணாமலையோ போய் அந்த இடத்துலயும் நீங்க பரிகாரத்த பண்ணலாம். அதே மாரியே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது அ 8 யாருக்கு வருது? ரிஷபம். ரிஷபம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு துலாத்துக்கு வந்து 8ஆம் இடம் வந்து ரிஷபம். ரிஷபம் வந்து எர்த் சைன். எர்த் சைன்ல இருக்கும்போது உங்களுக்கு ஜெம் ஸ்டோன் தான் ஹெல்ப் பண்ணும். எர்த்துலேருந்து வரதெல்லாம் முத்துக்கள் இல்லையா? ஸோ, அதனால நீங்க வந்து ஜெம் ஸ்டோன் போட்டுண்டேனாக்கா, உங்களுடைய அதோடைய கஷ்டங்கள்லேருந்து நீங்க சரியா வரலாம். அப்போ நீங்க விருச்சிகம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு ஏர் சைனா வருது. மிதுனம். அப்போ என்னன்னா, எத்தனைக்கு எத்தனை ஸ்லோகங்கள். காத்து தானே! நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன காத்திலே தான் பாஷைகள் பரிமாறப்படுறது. அதனால நீங்க மந்திரங்கள், ஜபங்கள் சத்தமா சப்தம் சொல்ல 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 உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் இடம் வந்து தனுருக்கு. தனுருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வாட்டர் சைன். அப்போ அந்த வாட்டர் சைனா இருக்கும்போது, நீங்க நெறையா பால் தானம், அன்னதானம், அதுவும் அந்த எல்லாமே நீங்க உங்க கையால பண்ணினதா இருக்கணும். அந்த மாரி பண்ணி நீங்க விநியோகங்கள் செய்யும்போது, அ உங்களுக்கு இதனுடைய கஷ்டங்கள்லேருந்து நீங்க உங்கள இது பண்ணிக்கலாம். தப்பிச்சுக்கலாம் நீங்க அதுலேருந்து. அ இதுதான் எனக்கு தெரிஞ்சது 8ஆம் பாவம் எனக்கு என்னென்ன எப்படி பண்ணிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. இது மாரி உங்களுக்கு ஜாதகங்களை மிக நுணுக்கமாக நானே சுயம்புவா கத்துண்டேன். நானே காதுல பேசாம, நம்ம பேசுறது வந்து நியாயமா நியாயமா இருக்கான்னு அடுத்தவன் நம்மள ஜட்ஜ் பண்ணுவான் இல்லையா? நம்ப அந்த பேசுற விஷயத்த வந்து மிகவும் அருமையா நம்மளுடைய புத்திசாலித்தனத்த நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு காமிச்சு நல்லா பண்ணா நீங்க அதோடைய நுணுக்கங்கள் தெரியும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வெறும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிடையாது. அது ஒரு பெரிய ஓஷன். அந்த ஓஷன்ல வந்து நம்ப நல்லா கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு தான் நானும் நானும் இன்னும் படிச்சுன்னு தான் இருக்கேன். புக்ஸ் வாங்கின்னு தான் இருக்கேன். படிச்சுன்னு தான் இருக்கேன். எனக்கு எத்தன படிச்சாலும் திருப்தி இல்ல ஜாதகத்துல. இன்னும் நெறைய கத்துக்கணும், கத்துக்கணும்னு தான் தோணும். அதனால இதுல வந்து நெறையா இருக்கு. விஷயங்கள் நெறையா இருக்கு. யோகங்கள் கத்துக்கணும், நுணுக்கங்கள் கத்துக்கணும். ஆ நெறைய பாவங்கள கத்துக்கணும், நவாம்சத்த கத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி 8ஆம் இடம் பாதிச்சதுன்னா, அது வந்து 4த் ஹவுஸ்ல வந்து நவாம்சத்துல 4த் ஹவுஸ்ல எங்க கொண்டு போய் முடியும்? அது மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. அத பத்தின இதெல்லாம் படிக்கணும்னாக்க, நீங்க ஜாதகம் படிக்கணும்னா அந்த எஸ்பிபாலன்.comல மீட் பண்ணுவோம். அடுத்ததுல ஒரு நல்ல பதிவோட உங்கள திருப்பியும் மீட் பண்றேன்.